இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாளத்துல 2022 ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வீக்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க இந்த ஃபாரன்சிக் சர்ஜன் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய வேலை வர ஆரம்பிக்குது. ஒரே நாள் நைட்ல 2 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு மாதிரியோ இதுக்கான வேலைகள்ல இவங்க இறங்க ஆரம்பிக்க, இவங்க எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான தப்பு பண்றாங்க அப்படின்னு மாதிரியோ அந்த தப்புல இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இந்த 2 கொலை யார் பண்ணது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க போல. அவங்களுக்கு இந்த இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே அது முடிஞ்சதோ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரே ஒரு நபர் மட்டும் சோகமா நின்றுகிட்டே இருக்க அவரோட மோதிரத்தை நமக்கு காமிக்கிறாங்க. சோ இறந்து போத அவங்களோட பேரு சின்சி போல, இவங்க அவரோட கணவர் போல அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் எங்க காட்டப்பட்டுகிட்டே இருக்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு கடற்கரையோரமா ஏதோ ஒரு விஷயத்த இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல காமிக்கிறாங்க. சோ படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 3 பேரை சொன்னா இல்லையா, அவங்கள தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் கீர்த்தி அப்படின்றது, அண்ட் செகண்ட் மெயின் கேரக்டரோட பேர் தாமஸ் அப்படின்றது, நாயகனோட பேர் கிரண் அப்படின்றது தான். ஸோ இவங்க 3 பேரும் இப்போ இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய டாக்டர் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியும், அவர் ப்ராஜெக்ட் முடிக்கல அப்படின்னா பயங்கரமா கத்து வரடா அப்படின்னு மாதிரி இவங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு கார்ல கிளம்ப ஆரம்பிக்க, அதே சமயத்துல இங்க அந்த மனைவி இழந்துட்டு தவிக்கிற நபர் இருக்கா இல்லையா, அவர் இந்த ஊருக்கு வரார் அப்படின்னு மாதிரியோ, இவரோட பேர் சன்னி அப்படின்றது, அந்த ஊருக்கு வந்தது ஒரு ஃபுட் கம்பெனில டெலிவரி பார்ட்னரா வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறார் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு லேடி போலீஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அதாவது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க, அவங்களோட ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி வேலை எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு இப்போ தன்னோட கணவர், அதாவது ஹரி அப்படின்றது அவரோட பேரா இருக்கும், அவருக்கு போன் பண்ணி இந்த டிவோர்ஸ் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இதை தர மறுக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. ஃபுட் டெலிவரி பண்றாரு இல்லையா, அதை சன்னி கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இவருக்கு இன்னைக்கு லொகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லொகேஷன் வேணா அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு வேற ஒரு சைடு இவர் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு, அதாவது இவருக்கு தேவைப்படுற லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நபர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு என்னோட வீடு அந்த பக்கமா தான் இருக்கு, முதல் நாள் அப்படின்றதுனால எனக்கு நீங்க அந்த சைடு கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இவர் ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க கிளம்புறாரு அப்படின்னு மாதிரியோ. அதே சமயத்துல இந்த 3 பேரும் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க, அதே சமயத்துல அந்த லேடி போலீஸ் கிட்டையும் போக ஆரம்பிக்குது. கணவரோட நண்பர் போன் பண்ணி நீங்க போலீஸ் அதிகாரியாவே இருந்திருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்ல, இவங்க அதுக்கான பேச்சுக்கே இங்க இடம் இல்லை அப்படின்னு மாதிரி கட் பண்ண, இங்க அந்த 3 நபர்களும் அவங்களோட டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னு மாதிரி போறாங்க. குருமூர்த்தி அப்படின்றவர் கிட்டதான் இவங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபாரன்சிக் சர்ஜன் அப்படின்னு மாதிரி இருக்கும், பயங்கர ஸ்ட்ரிக்டான இருக்கக்கூடிய ஆள். இவங்க 3 பேரையும் பார்த்ததும், ஆமா நான் உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் இல்லையா, அதை பண்ணீங்களா இல்லையான்னு கேட்க, இவங்க பண்ணிட்டு தான் இருக்கும் சொல்ல, எவ்வளவு நாளாமா, நான் போன வாரம் லாஸ்ட் டேட்னு சொன்னேன், இன்ன வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்று பண்ணுங்க, மதியானம் வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டு நீங்க இங்க இருந்து சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசி இவங்களை அனுப்பி வைக்கும் போது, அங்க இருக்க தாமஸ்க்கு மட்டும் இது ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, எப்படியா நம்ம முடிக்க மாட்டோம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி மத்த 2 பேரும் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் தம்ம போட்டு வெளியில நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியோ. அதே சமயத்துல இங்க அந்த ஃபுட் டெலிவரி பண்ண சன்னி இருக்கா இல்லையா, அவர் அந்த பர்டிகுலர் இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பெரிய பெரிய பிளாட் இருக்கும், அந்த பிளாட்ல தான் இவர் ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி அந்த முகபாவனைகள்ல நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல வேற ஒருத்தர் தான் வருவார் இல்லையா, அவர் டெய்லியும் இந்த செக்யூரிட்டிக்கு ஒரு சரக்கு வாங்கி கொடுப்பாருன்றப்போ இந்த வாட்டி இந்த மனுஷன் அவரை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய பாட்டிலா அவனுக்கு கொடுக்கும்போது, இவ்வளவு பெரிய பாட்டிலா இருக்கே, அவனை பண்ணியா நைட்டு வாயா நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்போன்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்ல, நான் கம்பெனி கொடுக்க வர அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. சொன்ன மாதிரி இவர் இங்க வந்துட்டார் அப்படின்னு மாதிரியும் அந்த செக்யூரிட்டி பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இங்க அந்த ப்ராஜெக்ட் 2 பேர் மட்டும் முடிச்சிட்டாங்க. அண்ட் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது தாமஸ் உன்னோட ப்ராஜெக்ட் எங்கேயான்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவேன்னு சொல்ல, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு ஒரு 4 வருஷத்துல எவ்வளவு ஃபாரன்சிக் கேஸ் இங்க பதிவாயிருக்கு அப்படின்றது ஃபுல் டீடைல்டோட நாளைக்கு ஈவினிங் குள்ள எனக்கு நீ சப்மிட் பண்ண அப்படின்னா உன்னோட ரிமார்க்ஸ்ல எங்கேயுமே எனக்கு கைய வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்பவே முடிச்சிருக்கலாமடா, இப்ப பெரிய பெரிய வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கத்துல இங்க இருந்து போன அந்த சன்னி இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க சிசிடிவி கேமரா என்ன மாதிரியான மாடல் எப்படி ஃபங்க்ஷன்
டென்ஷன் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பக்கம் காமிக்க, இன்னொரு பக்கம் அந்த தாமஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. நம்ம ப்ராஜெக்ட முடிக்கல, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி வருத்தத்துல போக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட டாக்டர் அங்க வர கிடையாது, ஒரு 2 நாளைக்கு லீவு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சந்தோஷத்தோட அங்க இருக்க அந்த கீர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பர்த்டேவா இருக்கும். இந்த பர்த்டேவை சரக்கு போட்டுக்கிட்டு கொண்டாடுறோம், 2 நாளைக்கு அவர் வரமாட்டாரு, நம்ம ஜாலியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கத்துல அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டிவோர்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ல சைனை போட்டுட்டு உங்களோட கணவரோட சைனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், இதுக்கு நடுவுல தான் இவங்களோட கணவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சின்னதா கிளிம்ஸ் மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வேற ஒருத்தவங்களோட அஃபேர்ல இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை இவங்க நேர்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய மால்ல இதை பார்க்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகி அங்கேயே அவரை அடிச்சு போட்டு வரும்போது இதை மக்கள் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி பயங்கர வைரல் ஆக்கி விட்டுட்டாங்கன்னு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு 2 விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. முதல் விஷயம், அந்த சன்னி இருக்கா இல்லையா, அவர் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து, அதாவது அவரோட வீட்டுக்குள்ள இருந்து சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில கிளம்புறாரு அப்படின்ற மாதிரியும், இந்த சைடு இந்த 3 பேர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட பர்த்டே அப்படின்றதால பயங்கரமா சரக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சின்னதா கேக் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு செலிப்ரேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பில்டிங்க்கு வெளியில தான் அந்த சன்னி நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் முதல் வேலையை அவரோட லேப்டாப்பை திறந்து ஒரே நேரத்துல அங்க இருக்க எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு வேக வேகமா யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங் குள்ள போகிறார் அப்படின்ற மாதிரியும் கரெக்டா அங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பீஸை புடுங்கி விடும்போது அந்த பில்டிங் ஃபுல்லா பவர் கட். இதனால என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்ல நின்றுகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சனி ஒரு ஃப்ளோரா நடந்து வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாமே இவர் இந்த 3 பேருக்காக தான் வந்துகிட்டு இருக்காரோ அப்படின்றது தான். ஸோ அவங்களோட ரூமுக்குள்ள போவாரோ அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்கிறது வேற ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரியோ, அந்த நபர் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும், அதாவது பவர் போயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேண்டில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த சனி முன்னாடி போறார் அப்படின்ற மாதிரி அவரோட கையில ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணால கொடூரமான முறையில சாகடிக்கும் போது இந்த சைடு செக்யூரிட்டி கரண்ட் யாரையும் ஆஃப் பண்ணா அப்படின்ற மாதிரி கரண்ட் போட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போன் கால் போக ஆரம்பிக்குது. இங்க 2 கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல. சரி நடக்கட்டுமே, போலீஸ்காரங்களுக்கு, அதாவது இங்க வேலை செய்யறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா, எனக்கு எதுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னு கேட்க, அப்பதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஒண்ணு. அது என்ன அப்படின்றத தற்போதைக்கு ரிவீல் பண்ணாம இவங்க வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அங்க 2 கொலைகள் நடந்துருச்சு. ஸோ ஹை ப்ரெஷர் கேஸா போயிடுச்சு. இதனால உடனடியா இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரோட சீனியர் டாக்டர் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் கால் அடிச்சு கேட்கும் போது அந்த மனுஷனோட வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி போனை கால் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இது நாட்கள் வரைக்கும் என்னோட தயவுலே தான் நீங்க இருந்தீங்க இல்லையா, இன்னைக்கு 2 பிணங்கள் நம்மளோட இடத்துக்கு வரப்போகுது, அந்த 2 பிணங்கள் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாளைக்கு நான் வர்றதுக்குள்ள ரிப்போர்ட் என் கையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவங்களுக்கு செம்ம பயமாயிடுது. ஏன்னா இவர் ஊர்ல இல்ல அப்படின்ற காரணத்துக்காக சரக்கு போட்டு ஜாலியா இருக்கும்போது இப்ப போன் பண்ணி நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னா என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாததால இவங்க அப்படியே பொறுமையா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட பில்டிங்க்கு கீழே தான் இந்த 2 கொலைகளும் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன ஏது அப்படின்ற மாதிரி பெருசா கேட்டுக்காம அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்க, அதே சமயத்துல இங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணா இல்லையா சன்னி, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க போகும்போது முதல்ல ஒரு நபரை கொலை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அது பின்னாடி இன்னொரு நபர் இருந்திருக்காரு, அவரையும் சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த லேடி போலீஸ் எதுக்காக இதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இறந்து போனவங்கள ஒருத்தர் இவங்களோட கணவர். சோ கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக இவங்க ஸ்டன் ஆகி அங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. அதே வேளையில இந்த சன்னிக்கிட்டையும் போக ஆரம்பிக்குது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு சந்தோஷமா இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவனோட கைகளை எதிர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு வைட்டலான விஷயத்த விட்டு வந்தான். அவனுங்களை சாகடிக்கும் போது 2வது நபர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து அவரை தள்ளி விடலான்னு வாயில கை வைக்கும் போது அவரோட வாய்க்குள்ளே இவருடைய கல்யாண மோதிரம் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பார்த்தது இவர் பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க போஸ்ட்மார்ட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது இல்லையா. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு கையில ஒரு பொருள் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்றது புரியல, பயங்கர ரத்தமா இருக்கு. இதனால அதை கழுவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தாமஸ்க்கு அது ஒரு மோதிரம் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தவங்க உள்ள வந்து உங்களோட டாக்டர் இங்க வந்துகிட்டு இருக்காரா, காலையில வந்துருவாரா அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு இவங்க அந்த மோதிர விஷயத்த மறந்து போயிடுறாங்க. தாமஸும் பெருசா எடுத்துக்காம பாக்கெட்டுக்குள்ள வைக்க மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. போஸ்ட்மார்ட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயங்கள் எல்லாமே சன்னிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது மோதிரத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம்
பக்கம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வெளியில நின்றுகிட்டே இருக்கும்போது உள்ள மார்ச்சுரியில் வேலை செய்யற ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் அங்க இருக்க மீடியாக்காரன் கிட்ட எனக்கு எந்த விதமான நியூஸும் தெரியாதுமா, ஆனா உள்ள இருந்து ஒரு பொருள் வெளியே வரணும் அப்படின்னாலும் அது என்ன கேட்டுதாமா வரும் இந்த மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இந்த சனி கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பெருசா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, தன்னோட கணவரோட கொலை வழக்க தானே எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் இந்த சைடு இந்த 3 பேரோட சீனியர் டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் வேலைகள் எல்லாத்தையும் இங்க முடிச்சுட்டு வரும்போது முதல் வேலையா ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது இந்த எல்லா விஷயங்களையும் பாக்குறாரு. பரவாயில்லையப்பா ப்ரிசைஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இவங்க 3 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம 3 பேரையும் கூப்பிட்டாரு. மேபி வேற ஏதாவது கேஸ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப தாமஸ் எதிர்ச்சியா பாக்கெட்டுக்குள்ள கைவிட ஆரம்பிக்க அப்பதான் அந்த மோதிரம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தது கூட இருக்க 2 பேரும் ஸ்டன் ஆயிடுறாங்க. இது அந்த இடத்துல இருந்து எடுத்தது தானே, அந்த ரிப்போர்ட்ல நம்ம இதை மென்ஷன் பண்ணிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது பேரலா இங்க அந்த லேடி போலீஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக இவர் ரிப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட கழுத்து பகுதியில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தை ஏற்படுத்தினது மேபி ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். ஒரு சைடு கூர்ப்பாவும் இன்னொரு சைடு ஒரு மாதிரி ஷார்ப்பாவும் இருந்திருக்கு. நீங்க அதை என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இந்த கேஸை ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஃபைல பாக்குறாங்க. டாக்டர் இதை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் சாட்டிஸ்பாக்சனோட இதை எடுத்திருப்பேன். இதுல நீங்க பண்ணாததால அதாவது உங்களோட ஜூனியர்ஸ் தான் இதை பண்ணிருக்காங்க, அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க செம்ம டென்ஷன் ஆயிட்டார். என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 100% கரெக்டா தான் இருக்கும், எனக்கு அவங்க மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் இங்க பேசிக்கிட்டே இருக்கு. அந்த 3 பேருமே நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட டாக்டர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க வந்திருப்பாங்க. டாக்டர் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதனால இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அதை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. இந்த தாமஸ் இதுக்கு மேல இது பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த ரிங்கை தூக்கி அங்க டாக்டரோட குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி பயணிக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல இந்த லேடி போலீஸ்க்கு பிரஷர் விழ ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்களோட கணவர் கிட்ட இவங்க டிவோர்ஸ் கேட்டாங்க, பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. திடீர்னு கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா மக்களும் சரி மீடியாக்காரங்களும் சரி உங்க மேலதான் சந்தேகப்படுறாங்க. இதனால இந்த கேஸ் நீங்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பேரலா அந்த சன்னி கிட்ட போக ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு மொத்த டீடைல்ஸும் பணத்தை கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல இந்த கிரைம் சீனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இங்கதான் இறந்து போய் கிடந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துட்டு நீங்க ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த நபர் வந்துட்டு போன நேரம்னு பார்த்து எல்லா கேமராவும் ஆஃப் ஆயிருக்கு. மேபி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கணும். நம்மளோட கெஸ்ட் கரெக்டானது அப்படின்னா இப்ப கூட இந்த கேமரா மூலமா அவன் நம்மள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த நபர் இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த 3 பேரோட வீடு இங்கதான் இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ நோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப வேலை செஞ்ச ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபர் தனிமையில போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த சன்னி அவரை தாக்குறாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசுறாரு. அது இப்போதைக்கு நமக்கு ரிவீல் பண்ணாம இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல அதாவது இந்த கொலை நடந்தது இல்லையா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டாங்க. சந்தேகப்படுற வகையில எதுவுமே நடக்கல. ஆனா இந்த 3 டாக்டர்ஸ் இருக்காங்களே, அதாவது இந்த 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணிருக்காங்க, பயங்கரமா குடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவங்க ஒழுங்கா பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. நம்ம வேற அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமா கேட்க இவங்க சீனியர் கிட்ட போறாங்க. வாய்ப்பே கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா, நீங்க சந்தேகப்பட்டதை வச்சுலாம் அவங்கள விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வேலை செய்யற ஒரு நபரை சன்னி அடிச்சு போட்டு போனாரு இல்லையா, அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் அப்பா யாருன்னே தெரியலப்பா, பயங்கரமான முறையில தாக்கிட்டு ஏதோ மோதிரம் வேணும் இறந்து போனவங்க அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாப்பா, எனக்கு ஒன்னும் தெரியலப்பா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்றது இவங்க 3 பேருக்கும் நல்லாவே தெரியும். இதனால பதில் பேசாம ஒரு மாதிரி மௌனமா இருக்கும்போது இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க போன் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க மேலதான் சந்தேகம் ஆயிடுச்சு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மோதிரம் அப்படி இப்படின்னு டாக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ இவனுங்களை பார்த்தாலே கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் தாமஸ்க்கு ஒரு வித்தியாசமான டிசீஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவரோட கைகளுக்கு அடக்கமா ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா தன்னையே அறியாம அவர் பாக்கெட்டுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுவார். இதனால இவரோட காலேஜ்ல கூட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
விஷயங்கள் எங்க இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, ஒருவேளை இந்த டிசீஸால இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாமோ, அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்ற கோணத்துல இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க, இவங்க குப்பை தொட்டியில போட்டு வந்த ரிங் இருக்கு இல்லையா, அது குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற ஒரு ஆயமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சனி இருக்கா இல்லையா, நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் மறைமுகமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் இங்க நமக்கு தெளிவுபடுத்திட்டு இன்னொரு பக்கத்துல இந்த 3 பேர்கிட்ட போக ஆரம்பிக்கிறது நம்ம நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு வழி கிடையாது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போக கரண்ட் இல்ல, என்னடா தப்பு பண்ணிருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருக்கா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லைட்டா ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சனி இருக்கா இல்லையா, அவர் இந்த டாக்டரை திடீர்னு தாக்க ஆரம்பிக்க, சத்தங்கள் எல்லாமே போன்ல கேட்க ஆரம்பிக்குது. வேக வேகமா அவங்க போகும்போது கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவருக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு மாதிரியும் இவங்க இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே நாங்க தான் சார் காரணம், நாங்க மட்டும் எங்களோட வேலையை கரெக்டா பார்த்திருந்தோம் அப்படின்னா அது எதுவுமே நடந்திருக்காதுல சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க உள்ள வராங்க. உங்களோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எங்ககிட்ட மறைக்கிறீங்க தானே, அந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த கேஸ் எங்களால ஃபர்தரா கொண்டு போக முடியும், சோ நீங்க வாயை திறக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ல, இவங்க 3 பேரும் இப்போ வாயை திறக்கிறதா தெரியல, நாங்க எங்களோட வேலையை கரெக்டா தான் பார்த்தோம், உங்களோட வேலையை நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் தன்னால முடிஞ்சுட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு அந்த தூக்கி போட்ட மோதிரம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த லேடி தான் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட காசு எல்லாத்தையும் கொடுத்து அந்த மோதிரத்தை இவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மோதிரத்தை பார்த்து உட்கார்ந்துகிட்டே இருக்க, இதுக்கு நடுவுல தான் மார்டின் அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இப்ப என்னங்க இந்த மோதிரத்து மூலமா இதோட ஓனர் யார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே, டிடெக்டிவ் பக்கத்துல வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகளை நீங்க பேசலாமா, எனக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுங்க, இந்த மோதிரம் யாருடையது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல் வேலையா அதுல எழுதியிருக்க பேரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வாங்கப்பட்டது அண்ட் ஃபாரின்ல இருந்து வாங்கப்பட்டது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதை நோக்கி போகும்போது இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல இந்த சன்னியோட பேர் அடிப்படுது அப்படின்ற மாதிரியும் கல்யாணத்துக்காக வாங்கியிருக்காரு அப்படின்றதும் தெரியுது. இதனால அந்த ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாரு, விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா சன்னி ஒரு ஃபுட் டெலிவரி பாயா ஒரு பர்டிகுலர் இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிட்டு சோ வேக வேகமா அதை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இந்த சன்னி இருக்கா இல்லையா, அவரோட ஃபுட் டெலிவரி கம்பெனில உட்காந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி தன்னோட கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றத இவர் கவனிக்கிறாரு. உடம்பு முழுக்க பயங்கரமா இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் ட்ரிகரோட உச்சக்கட்டத்துக்கு போய் அந்த பொண்ணை அந்த இடத்துல கொடூரமான முறையில சாகடிச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு அப்படின்னு மாதிரியும். அண்ட் இந்த டிடெக்டிவ் இருக்கா இல்லையா, அவர் போன் பண்ணி அந்த 3 பேரையுமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துருங்க, நான் எல்லா டீட்டெயில்ஸும் சேகரிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எதிரில் ஒரு லேடி கூட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. எதிரில் பேச போற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான். சோ இந்த டிடெக்டிவ் அப்படின்ற பேர்ல இவங்களுக்குள்ளே ஊடுருவி இந்த போலீஸ்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபர் தான் இவர் அப்படின்னு மாதிரியும். அண்ட் யார் இப்ப குற்றவாளி அப்படின்றத இவர் கொடுத்துட்டா இல்லையா, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சன்னி யார் அப்படின்ற விஷயம் இந்த 3 பேருக்கும் போக ஆரம்பிக்குது. சோ அவங்க போட்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு போலீஸ்காரங்களும் அவர் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவரோட அம்மா முதற்கொண்டு இவரோட மனைவி வரைக்கும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது உண்மையான கதையே கிடையாது. உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவருக்கு பயங்கரமான அஃபெக்ஷன் யார் மேலாம் இருக்கும், அவங்கள தன்னை விட்டு போக நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணிடுவார் அப்படின்னு மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா இவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாங்க. அம்மா தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணத்தால அம்மாவை சாகடிச்சு இது ஒரு தற்கொலை அப்படின்னு மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கைக்குள்ள இவரோட மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயமோ, அந்த அஃபேர் வேற யாரும் கிடையாது, ஹரியும் அவரோட நண்பரும் வந்தாங்க இல்லையா, அவங்க கூட தான் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இதனாலதான் இவங்களை சாகடிச்சுட்டு அதை ஒரு சூசைடா மாத்திட்டு இதுக்கு காரணமானவங்களையும் விடக்கூடாது அப்படின்னு மாதிரி இந்த ஊருக்கே வந்திருப்பாரு. இது எல்லாமே இங்க ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த 3 பேரை தேடிக்கிட்டு அந்த சன்னி அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்ற மாதிரியும் என்னோட மனைவியோட மோதிரம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மோதிரத்தை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, ஒரு பண்ணுங்க அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போக ஆரம்பிக்க இவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்க இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல கரெக்டா போலீஸ்காரங்களும் போந்து அந்த நபரை கொடூரமான முறையில தாக்கி அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல இந்த ஹீரோட டீமும் ஒரு பெரிய தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த எவிடன்ஸை இவங்க மறைக்க பார்த்திருக்காங்க. இது
என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு மாதிரி அவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எவிடன்ஸா கருதப்படுற மோதிரம் இவங்களுக்கு எங்கேயுமே கிடைச்சிருக்காது. அது இருந்தா மட்டும்தான் இவங்களால ஏதாவது பண்ண முடியும். அதையும் தாண்டி இப்ப யாருக்காக இதெல்லாத்தையும் பண்ணுமோ அவனை நம்ம பிடிச்சிட்டோம். இதனால இவங்க இதை பெருசா எடுத்துக்காம போகும்போது அந்த மோதிரம் எங்கதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ சீனியர் டாக்டர் கிட்ட போய் தப்பு எல்லாத்தையும் சொல்லி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த மனுஷன் இவங்களோட மன்னிப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இதுக்கு மேல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த ஆதாரமா இருக்க மோதிரத்தை தான் கையோட கொண்டுட்டு போயிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நமக்கு ரிவீல் பண்ணிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.